Good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 5.2 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். இதிலிருந்து உனக்கு கண்டிப்பாக 17 மார்க், 2 5 மார்க் இருக்கும், ஒரு 3 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, 2 1 வேர்டு கேட்பாங்க. நல்லா பார்த்துக்குங்க. இது அப்படியே அசால்ட்டாக 17 மார்க் வாங்கிக்கலாம். படிக்கிறதுக்கு இது கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸி, ஃபார்முலா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி. இப்போ பாரு, எக்ஸசைஸ் 5.2ல் 4th சம். ஃபைண்ட் சென்டர், ஃபோக்கஸ், வெர்டிசஸ், டைரக்ட்ரிஸ் ஆஃப் த ஹைபர்போலா y minus 2 whole square divided by 25 minus x plus 1 whole square divided by 16 equal to 1. இப்போ நம்ம கணக்குக்கு போகிறோம். இது கொடுத்துருக்கிற கணக்கு y minus 2 whole square divided by 25 minus x plus 1 whole square divided by 60 equal to 1. இதில் பெரிய நம்பரு நமக்கு a ஸ்கொயர். பேர் y தான் முன்னாடி இருக்குது. அப்போ நம்ம படம், ஃபார்முலா எல்லாமே y ஆக்சிஸில் தான் வரும். x ஃபிக்ஸடு, மறந்துடக்கூடாது. அப்போ இது a ஸ்கொயர். a ஸ்கொயர்டு 25, அதிலிருந்து a 5, b ஸ்கொயர்டு பார்த்தீங்கன்னா 16, அதிலிருந்து b 4, எசென்ட்ரிசிட்டி e பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் b ஸ்கொயர்டு டிவைடட் பை a ஸ்கொயர். அப்போ e ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் b ஸ்கொயர்டு பாருங்கள் 16, a ஸ்கொயர்டு பாருங்கள் 25. கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 25, 25ஓட 16 கூட்டிங்கன்னா 41. புரியுதா? அப்படியே கூட்டிங்கன்னா 11, 41 டிவைடட் பை 25. அப்போ இ ஈக்குவல் டு 41க்கு ரூட்டை நீக்க முடியாது. அப்போ ரூட் 41, 25க்கு ரூட்டை நீக்கினா 5 சாமி. இப்போ எசென்ட்ரிசிட்டி புரியுதா தங்கம்? எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சின்னா உனக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. பார்த்துக்கோ. ஏ ஸ்கொயர்டு என்ன, பி ஸ்கொயர்டு என்ன, எசென்ட்ரிசிட்டி என்ன போட்டேன். அடுத்தது சென்டர் அப்படின்னா ஜஸ்ட்டு எக்ஸோடைய வேல்யூ, ஒய்யோடைய வேல்யூ. எக்ஸோடைய பாருங்க எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ ப்ளஸ் 1 அந்தாண்ட போனால் -1. அப்போ ஒய்யோடைய வேல்யூ பார் y minus 2 ஈக்குவல் டு 0னா ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் 2. எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 அந்தாண்ட போச்சுன்னா -1. அப்போ -1, ஒய்யோடைய வேல்யூ y minus 2 ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 2. அப்போ எக்ஸோடைய வேல்யூ -1, ஒய்யோடைய வேல்யூ +2. அதுதான், மாற்றி போட்டுறக்கூடாது சாமி. அப்போ -1, ஃபஸ்ட்டு எக்ஸ் தான் வரணும், அப்புறம் தான் ஒய். புரியுதா கண்ணு? அப்போ -1, 2. இப்போ அடுத்தது ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் பாருக்கண்ணு, எந்த ஆக்சிஸ் மேலே பாரு, முன்னாடி இருக்கிறது ஒய்ஏ. அப்போ இந்த எக்ஸ் கோஆர்டினேட் ஃபிக்ஸடாக இருக்கும். ஒய் கோஆர்டினேட்டோட தான் நான் ஃபார்முலாவை சேர்த்து எழுதணும். அப்போ ஃபோக்கஸ் அப்படின்னாவே நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ், அதாவது சென்ட்ரல் இருந்து ஏஇ டிஸ்டன்ஸு. புரியுதா? ரைட் சைடு ஏஇ டிஸ்டன்ஸ் நகரும், லெஃப்ட் சைடு ஏஇ. அதனால தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. அப்போ -1, 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. புரியுதா தங்கம்? ஒய் முன்னாடி இருக்கிறதுனால நம்ம படம் ஒய் ஆக்சிஸ் மேலே தான் இருக்கும். அப்போ ஒய் ஆக்சிஸில் தான் சென்ட்ரல் இருந்து மேலே ஏஇ டிஸ்டன்ஸ் நகரும், கீழே ஏஇ டிஸ்டன்ஸு. புரியுதா தங்கம்? அப்போ -1, 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. அப்போ -1, 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பார்த்தீங்கன்னா 5, இ ரூட் 41 டிவைடட் பை 5, 5 கேன்சல் ஆயிரும் சாமி. அப்போ -1, 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 41. அப்போ ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் -1, 2 ப்ளஸ் ரூட் 41. ரெண்டாவது ஃபோக்கஸ் எஃப் டேஷ் -1, 2 மைனஸ் ரூட் 41. இது புரிஞ்சுதா தங்கம்? அதே மாதிரி வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸஸ் 2 இருக்கும். அது சென்ட்ரல் இருந்து ஏ டிஸ்டன்ஸு. புரியுதா? மேலே ஒரு ஏ டிஸ்டன்ஸ், கீழே ஒரு ஏ டிஸ்டன்ஸ். அப்போ ஏ -1, எக்ஸ் கோஆர்டினேட் அப்படியே ஃபிக்ஸடாக தாங்கன்னு இருக்கும். ஒய் கோஆர்டினேட்டில் தான் மேலே ஒரு ஏ டிஸ்டன்ஸ் நகரும், கீழே ஒரு ஏ டிஸ்டன்ஸ். அப்போ 2 எல்லாமே சென்டர் தான் மெயின் ராஜா, பார்த்துக்கோ. ஃபோக்கஸ் வேணுன்னா இந்த சென்டரில் ஒய் கோஆர்டினேட்டோட ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. அதே மாதிரி வெர்டெக்ஸ் வேணும்னா எக்ஸ் கோஆர்டினேட் ஃபிக்ஸடு -1, ஒய் கோஆர்டினேட்டோட ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. அப்போ -1, 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பார்த்தீங்கன்னா 5.
அப்போ தேர்ஃபோர் -1, 2 + 5 7. அடுத்தது -1, 2 -5 பெரிய நம்பருடைய குறி மைனஸ் 5ல் 2 போச்சுன்னா 3. -1, -3. புரியுதா சாமி? அதே மாதிரி டைரக்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் தான் ராஜா. ஒய் கோஆர்டினேட்டோட +r-a/e. கண்ணு இதில் 3 கான்செப்ட். ஃபோக்கஸ் வேணும்னா ஒய் கோஆர்டினேட்டோட +r-ae சேர்த்தணும். வெர்டெக்ஸ் வேணும்னா ஒய் கோஆர்டினேட்டோட +r-a சேர்த்தணும். அதே டைரக்ட்ரிஸ் வேணும்னா ஒய் கோஆர்டினேட்டோட +r-a/e. ஒய் மட்டும்தான், பாயிண்ட் இல்லை. இது டைரக்ட்ரிஸ் ஈக்குவேஷன். அப்போ 2 +r-a வந்து 5. e பார்த்தீங்கன்னா √41/5. கீழே இருக்கிற ஃப்ராக்ஷன் மேலே போகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ 5 5s are 25 /√41. அப்போ 2 +r-25 /√41 சாமி. அப்போ ஒரு டைரக்ட்ரிஸ் வந்து 2 + 25 /√41. இன்னொன்று y = 2 - 25 /√41. புரியுதா தாங்க? இதில் ஒன்றுமே இல்லை ராஜா. பார்த்த உடனே a² என்ன, a என்ன, b² என்ன, b என்ன, எசென்ட்ரிசிட்டி என்ன போட்டுரு. அடுத்து சென்டர் ஜஸ்ட் எக்ஸோடைய வேல்யூ ஒய்யோடைய x + 1 = 0னா x = -1, y - 2 = 0னா y = +2. ஜஸ்ட் குறிய மாற்று. அப்போ -1 +1 அந்தாண்ட போனால் -1, -2 அந்தாண்ட போனால் +2. புரிஞ்சுதா சாமி? அடுத்தது ஃபோக்கஸ் வேணும்னா எக்ஸ் கோஆர்டினேட்டு ஃபிக்ஸடு அப்படியே தான் இருக்கும். ஒய் கோஆர்டினேட்டோட +r-ae சேர்த்தணும். புரியுதா தங்கம்? அதே மாதிரி வெர்டெக்ஸ் வேணும்னா எக்ஸ் கோஆர்டினேட் ஃபிக்ஸடாக இருக்கும், ஒய் கோஆர்டினேட்டோட +r-a சேர்த்தணும். டைரக்ட்ரிஸ் வேணும்னா ஒய் கோஆர்டினேட்டோட +r-a/e சேர்த்தணும். இவ்வளோதான் ராஜா, வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்கான படத்துக்கான 1 மார்க் கண்டிப்பாக கொடுப்பாங்க. படம் வந்து உனக்கு ஒய் ஆக்சிஸ் மேலே பார்த்துக்கோ. இது ஒய் ஆக்சிஸு, இது எக்ஸ் ஆக்சிஸு. படம் ஃபஸ்ட்டு சென்டரை வந்து பிளாட் பண்ணிக்கோ ராஜா. சென்ட்ரு -1, 2. புரியுதா? அப்போ இங்கே வந்து -1, 2 இதுதான் சென்ட்ரு. தெரியுதா தங்கம்? அப்போ சென்ட்ரு வழியா நீ என்ன பண்ணும், இது வந்து நமக்கு சென்டருக்கு. அடுத்தது வெர்டெக்ஸ் -1, 7. அதே மாதிரி இன்னொரு வெர்டெக்ஸு -1, எல்லாம் அப்ராக்சிமேட்டு தான் போடுறேன். அப்புறம் படத்தை போடுற f'. புரியுதா சாமி? டைரக்ட்ரிஸ் நடுவாண்ட Z இங்கே சென்டர் பிளாட் பண்ண ராஜா. அடுத்தது கோடு போடு. டைரக்ட்ரிஸ் மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு போடு. டைரக்ட்ரிஸ் அது. அடுத்தது படம் A வழியாக போடு, A' வழியாக போடு. அதே மாதிரி ஃபோக்கஸ் நடுவாண்டா இருக்கிறது அது நீ கண்டுபிடிச்சது அப்படியே எழுது. இவ்வளவுதான் தங்கம், வேறு ஒன்றுமே கிடையாது. படத்துக்கு 1 மார்க் கண்டிப்பாக இருக்குது. இங்கே என்ன கண்டுபிடிச்சோ அதை இங்கே எழுதுற. சரியா சாமி? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.